ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னா நம்ம வந்து மேஸ்திரி கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தார்ல ஒரு பொண்ணுக்கு. அதனால் அந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம உள்ளே போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி சல்வார் தான் போட்டிருக்கேன், சாரீ கட்டுறதுக்கு டைம் இல்லைன்றதுனால சரின்னு சொல்லிட்டு இங்கே தான் இது திருநீர்மலை ரோடு, இது சர்வீஸ் என்ன மஹால், உதய மஹால் போலாமா? மார்னிங்கே வந்து 4:30 முகூர்த்தம் இருக்குது. அதனால் காலையில் வந்தோம், நம்ம முகூர்த்தத்துக்கு வந்தோம்னு சொல்லி வந்தோம். கல்யாணம் முடிஞ்சாச்சு, நம்ம மேலே போயிட்டு கிஃப்ட்டு முட்டாச்சு. இப்போ கீழே இறங்கி உட்காந்து கீழே போய் சாப்பிடுவோம். இட்லி பது ஹார்ட் ஷேப் இட்லி. என்ன டிஃபன்னா கேசரி, வடை, தேங்காய் சட்னி, கார சட்னி, கொத்தமல்லி சட்னி. ஒன்று போதுங்க, ஒன்று நாட்டு பூரி, உருளைக்கிழங்கு, தோசை, சாம்பார், ஹாட் இட்லி. வரட்டுமா? பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. அவங்க ஒய்ஃப்ட்டு சொல்லுங்க. வரட்டுமா? வரோம். சாப்பிட்டீங்களா? இவங்க தான் பொண்ணோட அம்மா, அன்றைக்கே காமிச்சிருவாங்க. மாப்பிள்ள அம்மா அவங்க நம்ம ஃபாலோவர் சொன்னாங்க. சாப்பிட்டோம். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. தாம்பூலம் கல்யாணம் முகூர்த்தம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்தோம். அவங்க 4:30 வச்சுருந்தாங்க. 4:30 நம்ம 7 மணிக்கு வந்தோமா? 6:45 வந்தோம். சாப்பிட்டோம். இப்போ நேராக குண்டத்தூர் போகிறோம். ஆமாம், போயிட்டு வரலாம். என்ன நடக்குது? மிலிட்ரி மேன் மாதிரி இருக்காங்க. நான் வாங்க கம்மா. செல்லின் வாங்கி கொடுத்து தொப்பி. நம்ம இப்போ வந்து காம்பவுண்ட் ஷவர் கட்ட போகிறோம். காம்பவுண்ட் ஷவருக்கு வந்து இன்னைக்கு ஜேசிபி வச்சு காலம் எடுக்கிறதுக்கு தோன்றாங்க. காம்பவுண்ட் வாலுக்காக கம்பி கட்டிட்டு இருக்கிறாங்க. காம்பவுண்ட் சவர் போகிறதுக்கு, அந்த பில்லர் போகிறதுக்கு குழி தோண்டியிருக்காங்க. இங்கேருந்து இப்படி வந்து பள்ளம் இருக்கும். என்ன சொல்கிறது, பள்ளமா தெரில. காலம் போடுறதுக்கு இது எடுத்திருக்காங்க, பள்ளம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நேற்று எடுத்ததா? ஆமாம். அங்கே ஒரு பில்லர் வரும், இங்கே 4 வரும். இது 2 வரும். இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஒன்றா எடுக்க வேணாம். நம்ம போட்ட பில்லர் இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். கீழே கல் போட்டு மண் போட்டு வைக்கிறாங்க, கீழே ஜல்லி போடுறது. இவர் தான் அஜித் குமார். வீட்டுக்கு ஊருக்கு வெளியே வந்து நாங்கள் வீடு கட்டினா வீட்டை சுற்றி சொந்தக்காரங்க வரக்கூடாது, குழி தோன்றீங்க. அதுக்காக நம்ம ஊரை விட்டு வெளியே வீடு கட்டியிருக்கோம், யாரும் வரக்கூடாதுன்னு. அடி காம்பவுண்ட் போடுறோம், எகிரி குச்சி கூட வரக்கூடாது. ஆனால் அப்படியே இருந்து வந்து இன்விடேஷன்லாம் கொடுப்பாங்க. சொந்தக்காரங்களாம் நோட் பண்ணிக்கோங்க, இவர் தான் சொந்தக்காரங்க வரக்கூடாதுன்னு. இடையில முள்ளு வெட்டி போட்டுருந்தேனே, தாண்டி வந்துட்டாங்க. எங்கள் ஆளுங்கெல்லாம் ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்லாம் தெரிஞ்சுங்க. இப்போ கம்பி வச்ச உடனே அப்படியே தள்ளி போட்டுருக்கீங்களா? போட்டாச்சு. போட்டு கம்பி வச்சுட்டு காலம் முடிக்கிட்டு அதான் முறுக்கணும், அளவு எடுக்கணும், லைன் போடணும். ஆனால் அதில் வண்டிலாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டாங்க. சார் காலையில் 6:30 வந்துட்டேன் சார். அதான் சொல்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டு நூலு கட்டி திரும்ப காலம்லாம் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ காம்பவுண்ட் சவர் போட்டாங்கன்னா தண்ணி விடணும். அதுக்கு நம்ம ஒரு ஓஸ் வாங்குறது தான் நல்லது. டெய்லி தண்ணி விடணும்ல. ஆமாம். மூடிக்கலாம் இல்லை, அதுக்கப்புறம் தண்ணி விடணும்ல காம்பவுண்ட் சவர். அதுக்கு கீழே நம்ம 6 அடி போடுறோம் மேம். 6 அடி போட்டு பாக்ஸ் பிரிச்சுட்டு தண்ணி விட்டுட்டு மண்ணெல்லாம் மூடிடுவாங்க. மூடிட்டு மேலே தான் அந்த இது இருக்குல்ல, பில்லரில் தண்ணி ஊற்றணும். தண்ணி விடுறாங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு வேணும். ஆமாம், சரி வாங்கி கொடுத்துடலாம். தண்ணி ஊற்ற தான் உங்களுக்கு வீரில் வராது. நல்லா வீரில் விட்டு பழத்துக்கு 2 காம்பவுண்ட் சவர் ஆகிடும். லைன் போடாமல், ஆமாம், கிராக் வராமல் அவர் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு. அதுக்கு தான் அஜித் குமாரை நம்பி வந்திருக்கோம்.
சரி சார் பண்ணி வந்தாலும் touch up பண்ணிக்கலாம். வராதுன்னு சொல்லணும் நம்பிக்கையா. நாங்கள் தான் நம்ம மேஸ்திரியோட பொண்ணு இப்போ மேரேஜ் அது போயிட்டு வரோம் அப்படியே. ஓ இன்னைக்கா? ஆமா. பெரிய முகூர்த்தம் போல எல்லா இடத்துலையும் மேரேஜ். இங்கே எதிர் வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து தளம் போடுறாங்க, அதனால் இன்னைக்கு பூஜை நடக்குது. அவருக்கு வந்து பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து வேலை நடந்துகிட்ருக்குது. பின்னாடி பைப்புலாம் போட்டாச்சு. பைப்பு வேலை முடிஞ்சுது. எலக்ட்ரிஷியன் வேலை மட்டும்தான் இருக்குது. ஒயரிங் வாங்கி கொடுத்தா எலக்ட்ரிஷியன் வேலை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காம்பவுண்ட் சுவர் வந்து போட்ட உடனே இந்த பைப் கனெக்ஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காம்பவுண்டுக்காக தான் இப்போ வந்து வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து நம்ம பக்கத்து இடம். இது நல்ல நம்ம வந்து சின்ன வயசில் வந்து இந்த முள்ளுக்காட்டில் போய் ஏரியில் போய் விளையாடுவோம். இது இந்த சைடு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. அப்படியே ஃபங்க்ஷனுக்கு முடிச்சுட்டு அப்படியே வரோம். ஆமாம், ஹீரோ வந்துட்டு என்ன தூக்க போகிறாரு நான் பார்க்குறேன். பைப் வாங்கணும். இது வந்து 3வது பைப்பு இந்த வீட்டுக்கு. ஆமாம், நல்ல தண்ணி வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோன்னு அர்த்தம். தண்ணி நல்லா ஊற்றி இருக்கிறோன்னு அர்த்தம். இதை கனெக்ட் பண்ணிக்கிறியா? வாங்க வாங்க, வணக்கம். என்ன லேட்டாக வந்துட்டீங்க? மோர் மோர். பையா கொம்பு எங்கே இருக்கு சார்? இப்போ இந்த இது இருக்குல்ல சார், இந்த ஸ்ப்ளே ஏரியா இருக்குல்ல அவரோடது. அந்த ஸ்ப்ளே ஏரியாவில் விழுந்து பிடிச்சாலுமே இந்த இது வந்து அதிகமாக தான் இருக்குது. ஒரு 3 இன்ச்சு தான், 6 இன்ச்சுலாம் இல்லை. நமக்கு இங்கேருந்து அந்த பிளாட்லேருந்து பிடிச்சாலும் கரெக்டாக தான். என்ன பிரச்சனைனா நம்ம தான் அந்த சைடு செவரே கட்டலையே, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம காலம் போட்டு பீமை ஆமாம் புரியுதா? இல்லையா செங்கல் இங்கே இருக்குதான் பாரு. ஆறு அப்படியே ஒரு குழிக்கு ஒரு கும்பு போட்டு விட்டு காம்பவுண்ட் சுவருக்கு ஒருத்தர், வீடுக்கு ஒருத்தர். வீடு கட்டுறவங்ககிட்டே காம்பவுண்ட் சுவர் கட்டலாமே நீங்க சொல்லுவீங்க. ஆமாம், அதுக்கெல்லாம் நான் விளக்கம் நான் அப்புறமாட்டு சொல்றேன். நீங்களே என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு. அவர் சொல்லிடுறாரு. சார் வந்து நமக்கு ரொம்ப நண்பர் மாதிரி இருக்கிறதுனால சாருக்கு நம்ம மாதிரி தானே. அதாவது நம்ம பில்டிங் ஃபஸ்ட்டே பேசும்போது காம்பவுண்டு பேசலை, அது தனியாக தான் வச்சுருந்தோம். அஜித்துக்காகவே வச்சுருந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போவுமே சொன்னோம் ரீதியாக பண்ணித்தரோம். நட்பு நட்புக்காக, சரத்குமார் நட்புக்காகன்னு போடுவாங்களே. நம்ம வந்து பில்டிங் மட்டும் தான் அவர்கிட்ட இன்ஜினியர் கிட்ட பேசணும். காம்பவுண்ட் சுவர் நான் வெயிட்டிங்ல தான் போட்டு வச்சேன் நான். நம்ம இடம், இந்த இடம் வந்து மெட்ரோ சிட்டியில் வாங்குற ஃபுல்லாக இவர் தான் மெயினாக பார்த்துக்கிட்டாரு. ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணவர் இவர், சொசைட்டி ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணவர். அப்போமேருந்து கூடயே இருக்கிறாரு நம்மளுக்கு. கூடயே இருக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த வந்து புக் பண்ணும்போது இவ்வளோ தான் கூட்டு வந்து காட்டினாங்க. இதை அளந்துருப்பார், அப்போ தெரியும். முதல் கூட்டு வந்து காட்டினது, அளவு சொன்னது எல்லாமே. அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தாங்க. அப்போ கல்யாணம் ஆகல. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி வீடும் கட்டிட்டாப்ல. நம்ம வீடை கட்ட வரவங்களும் சரி, நம்ம எது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்கும். சீக்கிரமா அஜித்தை நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அதாவது காம்பவுண்ட் சுவர் பொறுத்தவரை எல்லாரும் வந்து ஃபைல் போட்டு இறக்குவேன்னு சொன்னாங்க. தோண்டி நம்மளுக்கு இப்போ ஃபைல் போட்டு இறக்குறது வந்து ஏதோ விரல் இல்லாத கால் நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பாதம் இல்லாமல்
பாதம் இல்லாமல் இப்போ ஒரு பாதத்தோட கால் நின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பாதம் இருக்கும், கீழே பெடல் கம்பி இருக்கும். எப்படி இப்படி இருக்கும். அப்புறம் அதுலேருந்து சிமெண்ட்லேருந்து வரும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தோணுனாங்கன்னா நான் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறதுக்கு காரணமே வந்து நிறைய பேர் நான் சொல்கிற டீட்டெயிலை வச்சுட்டு இது நல்லா இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறோம். இல்லைனா பில்டிங் கட்டுறதுக்கு நம்ம இவ்வளோ டீட்டெயில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ டீட்டெயில் ஏன் சொல்கிறோன்னா இது 4 பேர் ஒவ்வொருத்தரும் முறை. இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இது வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறது தான். இதில் தப்பு கூட இருக்கலாம். காம்பவுண்ட் சுவர் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் வீடு முக்கியமோ அவ்வளோ தூரம் வந்து காம்பவுண்ட் சுவர் முக்கியம். ஒரு வீட்டை அழகுபடுத்துறதே நம்மளோட காம்பவுண்ட் சுவர் தான். ஏன்னா லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் கழித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன சுற்றி எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒரு வீடை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீடையும் காம்பவுண்ட் சுவரையும் பார்த்தா காம்பவுண்ட் சுவர் நிறைய வீட்டில் வந்து பழசாக தெரியும். அந்த காம்பவுண்ட் சுவரில் வந்து செலவு கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் காம்பவுண்ட் சுவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணோன்னா காம்பவுண்ட் சுவரும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும் பார்க்குறோம். வரிசையாக பில்லர் வச்சாச்சு. இனிமேல் வந்து பலகை அடித்து இது பண்ணிடுவாங்க. The next day. எங்கே வந்திருக்கீங்க? வீட்டுக்கு வந்து பேக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 பேர் வேலை செய்கிறாங்க. 8 பேர் வேலை செய்கிறாங்க. சரி, அந்த பக்கம் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். 9 பேர் அம்மோட சேர்த்து. என்னது என்ன வேலையா? மேலே வந்து பட்டி மட்டும் தேய்ச்சிட்டு இருக்காங்களாம். இது பிரேமர் போட்டாங்களாம், இது ஒயிட் போட்டிருக்காங்களாம் மேலே சீலிங்கில். இதுதான் வேலையா. இங்கே மட்டும் எத்தனை பில்லர் வருது ஃப்ரண்ட்டில்? பேக்கில் இது 6 பில்லர் வருது. 4 பில்லர். 6 அது இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் சொல்கிறேன் நான். ஃப்ரண்ட்டில் 4, இந்த சைடு 2. இந்த கேட் வந்துடும். அதில் கேட்டு மறைக்கிறீங்க. இந்த சைடு போடலை. ஆமாம், அந்த சைடு மட்டும் நம்ம வந்து காம்பவுண்ட் சுவர் போடலை. பெருசாக அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஃபியூச்சரில் கார்டன். இங்கேருந்து வந்தால் நம்ம வீடு வந்துடும். இங்கே பின்னாடி இது வந்து பேக் சைடு. இது கிச்சனுக்கு அப்படியே பேக் சைடு வந்துடும். இது வந்து நம்ம அங்கே தான் வந்து கார் பார்க்கிங் வைக்க போகிறோம். அதனால் கார் இல்லை, ஆனால் கார் பார்க்கிங் வைப்போம். இது வைக்க சொன்னாங்க, அது இருக்குன்னு சொல்லி. என்னது? இதுதான் வந்து நம்மளோட டிஷ்வாஷர் வைக்கிற இடம். ஏன்னா டிஷ்வாஷர் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம டிஷ்வாஷர் வச்சுருவோம். இது வந்து இதுதான் நம்ம ஃப்ரண்ட்டு வாசல். இங்கே ஒரு 3 பில்லர் வருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பில்லர் வருது. இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டு கேட்டு வரும். இந்த சைடு வந்து பேக் சைடு. இது பேக் சைடு வந்து 1 2 3 4 5 பில்லர் வருது. அந்த சைடு நான் நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு எத்தனை பில்லர் வருதுன்னு. நம்ம தெருவில் வந்து இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அடுத்தது நம்ம வீடு. முதல் இன்ஜினியர் வந்து எந்த டைல்ஸ் நம்மளுக்குன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் என்ன டைல்ஸ் நம்ம முடிவு பண்ணணும். இந்த டைல் தான் வந்து 45 ரூபா ரேட்டு பாருங்க. 2க்கு 4 வந்து ரேட் அதிகமாக வரும். 2க்கு 4 இது 4க்கு 4 2க்கு 2 இது 2க்கு 2 4க்கு 2 பாருக்காங்க. இதெல்லாம் 4க்கு 2 தான். இதெல்லாம் 4க்கு 2. இது கொஞ்சம் வழுக்குமோ? இல்லை, எல்லாத்துலேயும் நார்மல் தான், கொஞ்சம் வழுக்கும். ஷைனிங் அதிகமாக தான் இருக்கும். ஷைனிங் எப்போ எத்தனை வருஷத்தில் போகும்? அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் வெட்டிஃபைடு. ஷைனிங் வெட்டிஃபைடுனா இந்த கம்பெனி பேரா? இல்லை, டைல் வெட்டிஃபைடு செராமிக் ரெண்டு உண்டு. ஓ, வெட்டிஃபைடுன்றது உங்களுக்கு தெரியாமல் அப்படியே இருக்கும். குவாலிட்டி அப்படியே இருக்கும். இது எவ்வளோ வருது? இது 55 வரும். இது செராமிக்ன்றது வந்து இதெல்லாம் செராமிக் இதுவாக இருக்குது. இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் வரும்.
ம் இது செராமிக்கில் வர இந்த செராமிக்ன்றது வந்து ஒரு கோட்டிங் மேலே வந்து கோட்டிங் வழுக்காம இருக்கும். தேஞ்சிச்சுன்னா வெள்ளையாகும். இது வந்து இதெல்லாம் போகும். ஆ வெள்ளையாகும் பார்த்தீங்களா? அது பழைய டைல்லாம் இருக்கும் பாருங்க, கலரு ப்ரௌன் கலரு, அதெல்லாம் வந்து தேயிற டை. இது என்ன பிராண்ட் அப்போ? இது வந்து அதீன் பிராண்டு. ஆ அதீன். அதீனா? இது என்னது? செராமிக்கா? செராமிக் அது வெர்டிஃபைடுக்கும் செராமிக்கும் என்ன வித்தியாசம்? இது அப்படியே இருக்கும் சார், தேயாமல் இருக்கும். கோட்டிங் கிடையாது, இதில் திக்னஸாக இருக்கும். நீங்கள் இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திக்னஸ் இருக்குங்களா, அது ஒரு ஆஃப் திக்னஸ் வரைக்கும் இது அப்படியே தான் இருக்குங்க. அது கரையவே செய்யாது. இது அப்படியே இருக்கும். ஏன் டைல்ஸ் கரையுமா? இப்போ ஒரு வேலை தேஞ்சினே இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த டிசைனை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வரும். ம் ஒருவேளை நீங்கள் இதை தேய்ச்சிங்கனாலும் இந்த டிசைன் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும் வெர்டிஃபைடில். வெர்டிஃபைடு. ம் செராமிக்ன்றது மேலே வந்து கோட்டிங் டிசைன் பண்ணுறது செராமிக். ஓகே ஓகே. இப்போ செராமிக்னாக்கா இப்போ இது வந்து கோட்டிங். ம் இதை நம்ம நல்லா ஆனால் இது வந்து நம்ம தண்ணி படுற இடத்துக்கு போடுவோம், இது வந்து வீட்டுக்குள்ளே போடுவோம். ஆமாம், அப்படிதான் இதை வரும். தேய்ச்சோம்னாக்கா இதை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து வெள்ளையாக மாறிட்டு வரும். இந்த டைல்ஸ் இது வந்துகிட்டே இருக்கும் இதில். ம் ஆனால் அதில் வந்து தேயாது, தேய அப்படியே இருக்கும். அது வந்து அந்த திக்னஸுக்கு. அதுதான் செராமிக்கும் வெர்டிஃபைடுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து செராமிக். சில பேர் ஒரே டேர் போடுவாங்க, சில பேர் பெட்ரூம் மட்டும் மாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ பெட்ரூம்க்கு இந்த மாதிரி இந்த இதுல கிடைக்குமா? இந்த நீட்டில் அந்த மேட் ஃபினிஷிங்கில் வரும். இல்ல அது எப்படி பெட்ரூம்க்கு போட முடியும்? ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். உட் டிசைனில் வருது. உட் டிசைன் அதே டிசைனில் வராது. உட் டிசைன் இந்த மாதிரி இருக்கும். அதை காட்டுங்க. இதெல்லாம் ஆனால் ரூம் வீட்டுக்குள்ளே போடுறது தானா? மேட் ஃபினிஷ் போடுது. இதெல்லாம் வராண்டாக்கு போடுறது. அப்படியா? ரூமுக்குள்ளே போனாலும் போட்டுக்கலாம். அவங்க இருப்பாங்க. பாத்ரூம்க்கு போடுறது தானே போடுவாங்க? இல்லை அது வேறையா? நிறைய பேர் இல்லை. பாத்ரூம்க்கு எது போடுவாங்க? பாத்ரூம் இந்த மாதிரி வால்டேல் தான் போடுவாங்க. ஏன் இந்த மாதிரி போட மாட்டாங்களா? மெயின்டைன் பண்ண கஷ்டம், போனால் போட்டுக்கலாம். ஓ இதில் அழுக்கு போடுவாங்க. ஷைனிங் தொடச்சா ஈஸியாக சேரும், இதில் போகாது. உங்களுக்கு ஓகேனா போட்டுக்கலாம். ஆனால் வழுக்கும்ல கீழே. இதுவா இந்த டைம்? கீழே கிடையாது, கீழே ரஃப் இப்போ தான். இது தேய்ச்சா போயிடும்னு சொல்றீங்கல்ல, இது போயிடுமா? அவ்வளோ சீக்கிரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது உங்களுக்கு. பெட்ரூம் வேணா போட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக யூசேஜ் இடத்துல போட முடியாது. ஒரே ஒரு வழி மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. இது எவ்வளவு வருது? இது உங்களுக்கு 55 வரும். இதில் விட்டுட்டு தோணுது அதே தான் ஆகும். கொஞ்சம் கலர் மாறும். இது டார்க், இது லைட். அதான் நல்லா. இதை விட டார்க் இருக்குமா? இதோ டார்க் வராது. இதுதான் இருக்கிறது டார்க். பிளாக் வுட்டு ரெண்டு செட் வரும். அது முன்னாடிலாம் இருக்கு. இதை விட இதான் நல்லா இருக்கு. ஆனால் இது ஒரிஜினல் வுட் மாதிரி இருக்கு. ஆ. இந்த சைஸ்ல தான் வரும் ஒரிஜினல் வுட். இந்த மாடலில் வந்து அந்த சைஸ் இல்லை. அதே மாடல் அப்படியே வரும். ஆ. இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது? 2க்கு 2. இது 55 ரூபா வரும். ம் தரையில சவுத்தில் தரையில் இதே மாதிரி ஃப்ளோரிங் இந்த மாதிரி என்ன கேட்டேன்? சவுத்தில் பள்ளி வரும். பள்ளி வருமா? இது நல்லா இருக்கு. வழியில் ஏறாது இல்லை வரைக்கும். செல்லின்னு கேட்குறது ஃபுல்லாக டார்க்காக கேட்குறா. ஏன்னா அவ பாத்ரூம் கழுவ மாட்டான். டார்க் போட்டு நீங்கள் அந்த நான் ஆள் வச்சு கழுவ மாட்டேன் நினைக்காத. உன் பாத்ரூம் நீ தான் கழுவணும். ஞாபகம் வச்சுக்கோ. நான் எல்லாம் டைல்ஸ் நீ தான் வந்து செலக்ட் பண்ற. நான் செலக்ட் பண்ணல. ஸோ வேறு எதுவும் அங்கே ஏதோ சொன்னீங்க பாரு. அவங்க ஆ அது கூட நல்லா இருக்கு பிளைனா. இப்போ நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிங்களா அது மாதிரி தான் இருக்கும். இது கூட நல்லா இருக்கு. அந்த கேப் வச்சு ஒன்று காமிச்சில்ல அது இதுதான். இது கூட பாத்ரூம் நல்லா இருக்கு. இதுவும் அருமையாக தான் இருக்கும். ப்ளைன்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு. இதுவே போட்டுலாமா? பாத்ரூம்க்கா? பாருங்க நல்லா இல்ல. அது நல்லா இருக்கு. அது வேண்டாம். அது வீட்டு தர மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? பாருங்க. அது பார்த்தது ஓகே தான்ட்டு. அடியா? ம் இது மட்டும் காட்டுறீங்களா? இது கலர் இது ஃப்ளோர் அதே இதே டேல தான் வரும். ஃப்ளோர் ஆஃப். இங்க பாருங்க. இதே கலர் அப்படியே வந்துரும். எது? செட்டு தானே எல்லாத்துக்குமே உங்களுக்கு. நீங்க அது பாத்தீங்கல்ல, டார்க் என்னதோ அப்படியே ஃப்ளோர் வந்துரும். அது எல்லாத்துக்குமே ஓ, அப்படிதான். இதுக்கா? இது செலக்ட் பண்ணீங்கன்னா இதே கலர் அப்படியே ஆஃப் வந்துரும். இது அதுவா? இது பார்த்தீங்களா? நீங்க சும்மா எல்லாத்தையும் ஓகே பண்றோம் ரேட் குறைக்காம இருக்க கூடாது. இது black. ஆ இது கீழே. ஏங்க, ம் இங்க வாங்க. இன்னொரு நிமிஷம். ஆ இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. வேண்டாம். இங்க வா. செல்லினுக்கு இது, இதுக்கு இதுவா? இதுக்கு இது மேட்ச்சு காமி. இதுக்கு இது மேட்ச். இதுதான் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. மேட்ச் அவ்வளவுதான்.
எது செலக்ட் பண்ணிருக்கீங்க? இந்த இது போடுங்க. இது அவளுக்கு. போலாம். சரி வீட்டுக்கு பண்ணிட்டீங்களா? சூப்பராக இருக்கும். ஏங்க ஆ வீட்டுக்கு ஓகே பண்ணிட்டீங்களா? இரு ஒன்றுனா பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் இது பண்ணுறோம். ரெண்டு பாத்ரூமே 3 செல்லினோட பாத்ரூமே. இதுவா இது எல்லாரும் வீட்டுக்கு போட்டுருக்கோம். இது இல்லைல்ல? அது இதுவா சரி இது பாருங்க. இதில் இதே மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பிளாக் ஒன்று தான் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. அது என்னதான் அது டிசைனே நல்லா இருக்கும். அப்படியா? அதுதான் இதெல்லாம் விட உங்களுக்கு ஹைலைட் இதுதான் காட்டும் உங்களுக்கு. அதான் ஃபுல்லாக மார்பிள் மாதிரி பூசிக்கலாம். நான் மார்பிள் பூசிக்குவேன். ஆனால் இதோட கண்டினியூஸ் கிடையாதுல்ல? அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. இதில் கண்டினியூஸ் வருமா வராதா? அது கம்யூனிட்டி தெரியாது உங்களுக்கு. ஆனால் தெரியாது. எப்படி சொல்கிறீங்க? இங்கே முடியுதா? அது மாதிரி திரும்ப கண்டினியூ ஆகும். இல்லை இது எப்படின்னா இப்போ இதுக்கு கீழே போடுவாங்களா டைல்ஸு, அப்போ இந்த லைன் இருக்காது, அங்கே கட் ஆகும். இது தெரியாது சார் அந்த அளவுக்கு. இது ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி அதை விட இந்த மாதிரி டிசைன் மேட்ச் ஆகலாம் தான். இது கூட மேட்ச் ஆகுது போல. லைட்டாக மேட்ச் ஆகும். எல்லாமே மேட்ச் ஆகாமல் இருக்காது. ஏதாவது ஒரு மேட்ச் ஆகும். அப்படியே ரேண்டமாக தான் போகும். இதுக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒயிட்டா நோட் பண்ணிக்கிங்க என்ன நேம். ஓகே. நம்மளே மாப் போட்டு நடக்கிறப்ப நம்மளே பார்த்து தான் நடக்கணும். விழுவோம். நிறைய பேர் சரி இப்போ தர பார்த்தாச்சு. டாய்லெட்டு ரெண்டுத்துக்கு அதே தானே. அதுமா கீழேயும் மேலேயும் அதான். செல்லினுக்கு மட்டும் அந்த ஓகேவா?